அருள் புரிவதில் நிகரற்றவனின் அன்பில் வாழும் சகோதரமே, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இந்த 2 வரி திருக்குறளிலே நமது தவ காலத்தின் சிந்தனையை மிக அழகாக உள்ளடக்கிவிடலாம். இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு மனிதனும் பலவிதமான பற்றுகளை கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேருக்கு பணத்தின் மீது பற்று, மறு சிலருக்கு பதவியின் மேல் பற்று, ஒரு சில பேருக்கு ஆபரணத்தின் மீது பற்று, ஒரு சிலருக்கு நிலத்தின் மீது பற்று. இவ்வாறாக அந்த பற்றுகளின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகின்றது. இந்த பொருட்களின் மீது மட்டும்தான் பற்று இருக்கின்றதா என்று சிந்தித்து பார்த்தால் இல்லை. உணர்வுகளின் மீதும் பல சமயங்களில் நம்மிடம் பற்று இருக்கின்றது. நான் எப்பொழுதெல்லாம் தேவையில்லாமல் எரிச்சல் கொள்கின்றனோ நான் கோபத்தின் மீது பற்று கொள்கின்றேன். பிறர் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நான் வெறுப்பு கொள்ளும் பொழுதெல்லாம் நான் வெறுப்பின் மீது பற்று கொள்கின்றேன். எப்பொழுதெல்லாம் என் சிந்தனையாலும் சொல்லாலும் பிறரை தீய எண்ணத்தோடு நான் நோக்குகின்றனோ அப்பொழுதெல்லாம் நான் காமத்தின் மீது பற்றுக்கொள்கின்றேன். இவ்வாறாக பல விதங்களில் பல குணங்களினால் நாம் பற்றுள்ளவர்களாக இருக்கின்றோம். இந்த பற்றுகளையெல்லாம் நாம் எவ்வாறு நீக்குவது? அதற்காகத்தான் இந்த 40 நாட்கள் தவக்காலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இது ஒரு அவகாசத்தின் காலம். இந்த தவக்காலத்தின் மூலமாக நம்மிடம் காணப்படுகின்ற பற்றுகளை எல்லாம் அகற்றிவிட முடியுமா என்று சிந்தித்தால் கண்டிப்பாக முடியாது. அதற்குத்தான் ஒரு தீர்வு இருக்கின்றது. நம்மிடம் காணப்படுகின்ற பற்றுகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்றால் பற்றற்றவனின் பற்றை பற்ற வேண்டும். யார் அந்த பற்றற்றவன் என்று பார்த்தால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதைத்தான் தூய பவுலடியார் தனது திருமடலிலே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் மிக அழகாக குறிப்பிடுகின்றார். அதிகாரம் 2 இறை திருவசனம் 7. இறைமகன் இயேசு கிறிஸ்து தம்மையே வெறுமையாக்கி, அவர் கடவுளாய் இருந்த போதும் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிமை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். அதாவது பற்றற்றவராக இருக்கின்றார். நம்மிடம் காணப்படுகின்ற பற்றுகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்றால் அந்த பற்றற்றவனின் திருவடியை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். என்று நாம் அந்த திருவடியை பற்றிக் கொள்கின்றோமோ அன்று நாமும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடத்திகளாக மாற முடியும். ஆகவே இந்த தவ காலத்தை தகுந்த முறையில் பயன்படுத்திக் கொள்வோம். பற்றற்றவனின் பற்றை பற்றிக் கொள்வோம்.